ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மைக்ரோசாஃப்டோட பவர் பை சீரிஸ்ல போன வீடியோல கவுண்ட் அப்படிங்கிற எல்லா டாக்ஸ் ஃபங்க்ஷனையும் பத்தி பார்த்தோம். இந்த வீடியோல ஆவரேஜோட எல்லா விதமான டாக்ஸ் ஃபங்க்ஷனை பத்தி பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆவரேஜில் நமக்கு டிஃப்ரெண்ட் டைப்பான டாக்ஸ் ஃபங்க்ஷன் இருக்கு. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ஒன்று ஆவரேஜ், செகண்ட் ஒன்று ஆவரேஜ் எக்ஸ். இந்த ரெண்டு டிஃப்ரெண்ட் டைப்பான டாக்ஸ் ஃபங்க்ஷனை எங்க, எப்படி, எதுக்காக நம்ம யூஸ் பண்ண போறோம் அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க. அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இதுல டேபிளை நான் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வச்சுறேன். ஃபர்ஸ்ட் இதுல ஒரு கம்பெனியில வேலை பார்க்குற எம்ப்ளாயிஸோட டேட்டா தான் நான் அதில் சேவ் பண்ணியிருக்கேன். அதில் எம்ப்ளாயோட நேமு, அவங்க மாசம் மாசம் வாங்கின சேலரி, அதில் எந்த மந்த்து மாசம், அடோக்கு வந்து இதுல அவங்க ரிக்வெஸ்ட், அதாவது எக்ஸ்ட்ரா கஸ்டமர் கிளைண்ட் கேட்டாங்கன்னா எக்ஸ்ட்ரா வேலை பார்க்கறது, அதுக்கப்புறம் சம் ஆஃப் சேலரி, அதாவது அவங்களோட சேலரி. ஓகே, இதை வச்சுதான் நம்ம இன்னைக்கு ஆவரேஜ் எக்ஸ் அப்படிங்கிற ரெண்டு டாக்ஸ் ஃபங்க்ஷனை பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நான் அந்த டேட்டா எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஓகே, எல்லாத்தையும் டெலிட் பண்ணியாச்சு. நான் இதை உங்களுக்கு டேபிள் வியூவில் காட்டுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயோட நேமு, அடுத்து அவங்க எந்த மந்த்துக்கான சேலரி வாங்கியிருக்காங்க, அந்த சேலரியோட அமௌண்ட் எவ்வளோ, அதான் அவங்க ரிக்வெஸ்ட், கிளைண்ட் எக்ஸ்ட்ரா ரிக்வெஸ்ட் கேட்டால் எத்தனை நாள் ரிக்வெஸ்ட் வேலை பார்த்துருக்காங்க அப்படிங்கிறத நான் இந்த டேபிளில் போட்டிருக்கேன். மறுபடியும் ரிப்போர்ட் வியூவுக்கு வந்துடுறேன். வந்துட்டு ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டாக்ஸ் ஃபங்க்ஷன் ஆவரேஜ். அதுக்கு கிளிக் ஆன் நியூ மெஷரை கிளிக் பண்ணிக்கிட்டு எதை வச்சு ஆவரேஜ் பண்ண போறேன்னா அவங்களோட சம் ஆஃப் சேலரியை வச்சு தான் நான் ஆவரேஜ் பண்ண போறேன். 3 மாசம், அதாவது அவங்க வாங்கியிருக்க அந்த 3 மாசத்தோட சேலரி எனக்கு ஆவரேஜா வேணும். ஸோ அதுக்காக ஃபர்ஸ்ட் காலமோட நேமை நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம், ஆவரேஜ் அப்படின்னு. ஆவரேஜ் டாக்ஸ் ஃபங்க்ஷனுமே ஆவரேஜ் தான் நம்மளுக்கு. ஆவரேஜ், ஸோ ஆவரேஜில் ஆவரேஜ் ஃபங்க்ஷன் சேலரி, க்ளோஸ் ப்ராக்கெட், கிளிக் ஆன் என்டர். ஸோ நம்மளுக்கு இங்கே ஆவரேஜ்னு சொல்லிட்டு ஒரு காலம் கிரியேட் ஆயிடுச்சு டாக்ஸ் ஃபங்க்ஷனோடது. அடுத்து ஒரு ஸ்கோர் கார்டு கிரியேட் பண்ணிக்கலாம். ஸ்கோர் கார்டை கிரியேட் பண்ணியாச்சு. இந்த சைஸை கொஞ்சம் ரீசைஸ் பண்ணிக்கிறேன். ரீசைஸ் பண்ணிட்டு இதில் இந்த ஆவரேஜுங்கிற டேட்டாவை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கிறேன். இப்போ 8.21K வருது. இதை கொஞ்சம் ஃபார்மேட் பண்ணிக்கலாம். ஸோ கேட்லாக் வேல்யூவில் போயிட்டு டிஸ்பிளே யூனிட்ல நன்னு கொடுத்துறேன். ஸோ 8208.33 நம்மளுக்கு ஷோ ஆகுது. அடுத்ததா இதோட சைஸை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன், 50 வச்சுக்கிறேன், போல்ட் பண்ணிக்கிறேன். ஃபாண்ட்டை வேற ஃபாண்ட் மாற்றிக்கிறேன், ஏரியல் பிளாக் போட்டுக்கிறேன். போட்டுட்டு கலரை நல்லா ஒயிட் கலரு கொண்டு வந்ததுக்கப்புறம் கேட்லாக் லேபிளோட சைஸை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், 20, ஒயிட்டு, நம்மளுக்கு போல்டு, ஃபாண்டும் அதே தான், ஏரியல் பிளாக். இப்போ ஜென்ரல்ல போயிட்டு எஃபெக்ட்ஸ்ல பேக்ரவுண்ட் கலர்ல இதை நான் ஒரு ஆஷ் கலருக்கு நான் மாத்திக்கிறேன். ஓகே, அடுத்ததா டிரான்ஸ்பரன்சி கொஞ்சம் ஏற்றிக்கிறேன். ஏற்றிட்டு விஷுவல் பார்டரில் நான் விஷுவல் பார்டர் ஆன் பண்ணிட்டு ரவுண்டட் கார்னர்ஸை கொண்டு வந்தாச்சு. பேக்ரவுண்ட் கலரை நல்லா டார்க் ஆக்கி விட்டுருவோம். இது ஓகே. ஓகே, இப்போ நம்ம ஆவரேஜோட ஓவரால் சேலரியில ஆவரேஜ் எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம பார்த்தாச்சு. ஸோ அடுத்ததா ஆவரேஜ் எக்ஸ் டாக்ஸ் ஃபங்க்ஷன் பார்க்க போறோம். அதுக்கு மறுபடியும் கிளிக் ஆன் நியூ மெஷர். காலமோட நேமை டிஃபைன் பண்ணிக்கலாம், ஏவிஇ ஆர்ஏஜிஇ ஆவரேஜ் எக்ஸ், ஆவரேஜ் எக்ஸ். ஸோ இதில் ஃபர்ஸ்ட்
டேபிளோட நேமை சூஸ் பண்ணணும். ஸோ எப்போதுமே ஆவரேஜ் எதுக்குன்னா, ஆவரேஜில் எந்த ஒரு கண்டிஷனும் நம்மளால அப்ளை பண்ண முடியாது, எந்த ஒரு ஃபில்டரும் அப்ளை பண்ண முடியாது. ஆனால் ஆவரேஜ் எக்ஸில் கண்டிஷனும் ஃபில்டரும் அப்ளை பண்ண முடியும். ஸோ டேபிளோட நேமை நான் ஃபர்ஸ்ட் கொடுத்துக்கிறேன், ஆவரேஜ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு டேபிளோட நேமை கொடுத்துக்கிறேன். அடுத்ததா கமா, எந்த காலத்தை வச்சு நம்ம இது பண்ண போறோமோ அந்த காலத்தை கொடுத்துக்கலாம். இப்போ ஆவரேஜ் சேலரி, ஆவரேஜ் ஃபங்க்ஷன் சேலரி, க்ளோஸ் ப்ராக்கெட், கிளிக் ஆன் என்டர். உங்களுக்கு ஆவரேஜ் எக்ஸ் டாக்ஸ் ஃபங்க்ஷன் கிரியேட் ஆயிடுச்சு. இதை நான் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பண்ணிட்டு கொஞ்சம் கீழே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கிறேன். பண்ணிட்டு இதில் உள்ள ஆல்ரெடி உள்ள டேட்டாவை ரிமூவ் பண்ணிட்டு ஆவரேஜ் எக்ஸை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா ரெண்டும் சேமாக தான் வந்திருக்கு, கொஞ்சம் கூட டிஃப்ரெண்ட் இல்லை. நான் சொன்ன மாதிரி அதில் நம்மளால ஆவரேஜ் எக்ஸில் டாக்ஸ் ஃபங்க்ஷனில் ஃபில்டர் அப்ளை பண்ண முடியும். ஸோ அதுக்கு இந்த ஆவரேஜுக்கு முன்னாடி ஃபில்டர் அப்படின்னு கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு அதுக்கு அடுத்ததான் இந்த ஃபர்ஸ்ட் டேபிள் முடிஞ்ச உடனே எந்த காலத்தை டிஃபைன் பண்ணி நீங்கள் கொடுக்கணுமோ, அதாவது எம்ப்ளாயை டிஃபைன் பேஸ் பண்ணி நான் கொடுக்க போகிறேன். ஸோ அதனால எம்ப்ளாயி நேம் கொடுத்துக்கிறேன். ஆவரேஜ் ஃபங்க்ஷன் எம்ப்ளாயி நேம் ஈக்குவல் டு டபுள் கோட்ஸ்குள்ள அந்த நேமை கொடுத்துக்கிறேன். எம்ப்ளாயோட நேமை ஸ்பெல் மிஸ்டேக் மாறாமல் நான் கொடுத்துக்கிறேன். EHIOA சந்தியா அப்படிங்கிற எம்ப்ளாயோட நேமை கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு மறுபடி க்ளோஸ் ப்ராக்கெட் காமா கொடுத்த உடனே கிளிக் ஆன் என்டர். ஸோ சந்தியாவோட ஆவரேஜை மட்டும் பார்த்தீங்கன்னா 8500 நம்மளுக்கு காட்டுது. ஸோ நான் இதை கால்குலேட்டரில் கன்ஃபார்மாக கரெக்டாக தான் காட்டுதா அப்படின்னு சொல்லிட்டு நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் பார்த்துக்கலாம். கால்குலேட்டர் எடுத்துட்டேன். கொஞ்சம் ரீசைஸ் பண்ணிக்கலாம். கால்குலேட்டரை ரீசைஸ் பண்ணி இந்த சைடு வச்சுட்டு சந்தியாவோட சேலரியை பார்த்தீங்கன்னா 8500 ப்ளஸ் 6000 ஒன்று, ஒரு 6000 ப்ளஸ் அடுத்து ஒரு 11000 ஈக்குவல் டு 25500 வகுத்தல் 3. இப்போ கொடுத்த உடனே நம்மளுக்கு 85. ஸோ ஆவரேஜ் எக்ஸ் நம்மளுக்கு ப்ராப்பராக ஒர்க் ஆகுது. ஸோ இதை வச்சு நம்ம ஒருத்தவங்களுக்கும் தனித்தனியாக கண்டிஷன் அப்ளை பண்ணி நம்மளால பார்க்கணும்னு அவசியம் இல்லை. அதுக்கு தான் நம்மளுக்கு இதில் டேபிள் ஆப்ஷன் இருக்குது. ஸோ அந்த டேபிளை கிரியேட் பண்ணி ஒருத்தவங்களுக்கும் ஆவரேஜ் சேலரி எப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம். டேபிள் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இதை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு Ctrl+C Ctrl+V. ஸோ அதை காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிட்டேன். பண்ணிட்டு இதில் இருக்கிற எல்லா காலத்தையும் நான் ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஓகே, ரிமூவ் பண்ணியாச்சு. சம் ஆஃப் சேலரியை நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ரிமூவ் பண்ணிட்டு இதை கொஞ்சம் இங்கே ரீசைஸ் பண்ணி நான் செட் பண்ணிக்கிறேன். ஓகே, ரீசைஸ் பண்ணி செட் பண்ணியாச்சு. இதை கொஞ்சம் மேலே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கிறேன். ஓகே, இதில் ஃபஸ்ட்டு எம்ப்ளாயோட நேமை நம்ம ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கலாம். இப்போ எம்ப்ளாயோட 4 பேர் இருக்காங்க, 4 பேரோட நேமும் நம்மளுக்கு ஷோ ஆக ஆரம்பிச்சிருச்சு. அடுத்ததாக அவங்க வாங்குற சேலரி. ஸோ சேலரியை எடுத்து நம்ம ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கலாம். கொடுத்ததுக்கு அப்புறம் இதில் நான் ஆவரேஜ் எக்ஸை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கிறேன். ஸோ ஆவரேஜ் எக்ஸை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ண உடனே இதில் பார்த்தீங்கன்னா நான் இங்கே ஒருத்தவங்களுக்கு மட்டும் நான் அங்கே கண்டிஷன் அப்ளை பண்ணியிருக்கிறதுனால இங்கே ஒன்று மட்டும் ஷோ ஆகுது. எல்லாருக்கும் பார்க்கணும்னா நான் மறுபடியும் அந்த டாக்ஸ் ஃபங்க்ஷனை சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்களோட ஆவரேஜ் சேலரி எவ்வளோன்னு நம்மளுக்கு இப்போ இந்த டேபிள்லேயே நம்மளால பார்த்துக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எப்படி ஆவரேஜ் எக்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்த்தோம். தேங்க்யூ.